வெல்கம் டு அம்மாவின் கையளவு சோறு சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நினச்ச உடனே புட்டு சாப்பிடணும் அப்படின்னு நினச்ச உடனே நம்ம சாப்பிடணுன்னா பச்சரிசி மாவு இல்லை, பச்சரிசி ஊற வைக்கலை, அரைச்சி புட்டு மாவு ரெடி பண்ணலன்னா சூப்பராக புட்டு சாப்பிட்லாங்க. இந்த பூ மாதிரி இருக்கிற புட்டு ரெடி பண்ணலாம் வாங்க. அடுப்பில் கடாய் ஒன்று வச்சுருக்கிறேன். கடாய் லைட்டாக சூடாகட்டும். இன்றைக்கி ரவா புட்டு தாங்க செய்ய போகிறோம். பச்சரிசி மாவு இல்லாத நேரம் புட்டுக்கு நீங்கள் மாவு ரெடி பண்ணல அப்படின்னா ரவை இருந்தாலே போதும். நான் இன்றைக்கி 2 கப் அளவு ரவை எடுத்துருக்கிறேன். பேக்கெட்டில் ரோஸ்டட் ரவான்னு தான் போட்டிருப்பாங்க. ஆனாலும் நம்ம கொஞ்சம் வறுத்துட்டோம் அப்படின்னா இன்னுமே நல்லாயிருக்கும். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம எப்படி கேசரி உப்புமாலாம் செய்கிறதுக்கு ரவையை வறுப்போமோ அதே மாதிரி நல்லா வறுத்துக்கலாம். ரவை எங்கிட்டும் கரிஞ்சு போகாமல் சூப்பராக லோ ஃப்ளேமில் வச்சுட்டே வறுத்து விட்டுக்கோங்க. வறுக்கும் போதே ரவை நல்ல ஒரு வாசம் வரும். அந்த பச்சை வாசம் போயிட்டு ரவையோட ஃப்ளேவரோட புட்டு செய்யும்போது நல்ல பூ மாதிரி சூப்பராக இருக்கும். ரவை புட்டு நமக்கு வாழைப்பழம் கூட தேவையில்லைங்க. சும்மா சர்க்கரை மட்டும் சேர்த்துட்டு அப்படியே சும்மா ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி கூட சாப்பிட்றலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். லைட்டாக இந்த தூறல் போடுற நேரத்தில் இந்த மாதிரி ரவா புட்டு செஞ்சு சாப்பிட சுட சுட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. வாசம் வர்ற அளவுக்கு வறுத்துட்டு அதே கடாயில் வைக்காமல் பாத்திரத்துக்கு மாற்றிட்டு ஆற விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷத்தில் ஆறிடும். நம்ம கடாயிலேயே ரவையை வச்சோம் அப்படின்னா உங்களுக்கு அடியில் உள்ள ரவையெல்லாம் தீஞ்சு போயிடும் சூட்டுக்கு. இப்போ ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம சர்க்கரை போட்டு தான் புட்டு சாப்பிட போகிறோம். ஆனாலும் உப்பு சேர்த்துட்டு வேக வச்சா தான் அந்த டேஸ்ட் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக கிடைக்கும். நான் ஒரு சின்ன தேங்காய், நல்ல முழு தேங்காய் துருவி வச்சுருக்கேன். புட்டுக்கு எப்போவுமே எந்த அளவுக்கு நம்ம தேங்காய் சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் பச்சரிசி மாவில் புட்டு செய்கிறதா இருந்தால் கூட இதே மாதிரி தேங்காயை நீங்கள் மாவுலேயே கலந்துட்டு புட்டு செஞ்சு பாருங்கள். அந்த தேங்காயோட வாசத்துக்கு புட்டு வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இப்போ ரவையில் தேங்காயை சேர்த்துட்டு தண்ணி தெளித்து தான் பிசையணும். ரொம்ப அதிகமாக தண்ணி ஊற்றிடக்கூடாதுங்க. லைட்டாக தெளித்தாலே போதும். தெளிச்சுட்டு நல்லா ஒன்று போல் இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு அப்படியே மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சிடலாம். அப்படியே அந்த ஈரத்தை எல்லாம் ரவை வந்து அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. புட்டுக்குழல் ரெடி ஆயிடுச்சு. புட்டுக்குழலில் நம்ம அந்த ரவையை ஃபில் பண்ண வேண்டியதுதான். இன்னொன்று, இந்த குழலில் நம்ம ஃபில் பண்ணும்போது ரொம்ப அழுத்தம் கொடுத்துட்டோம் அப்படின்னா வேகாதுங்க. அதனால் லைட்டாக அழுத்தம் கொடுத்து சூப்பராக இப்போ குழலில் நம்ம ரவையை சேர்த்துடலாம். நீங்களும் இந்த ரவா புட்டு செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துன்னா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறக்காதீங்க. தொடர்ந்து அம்மாவின் கையளவு சோறு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு சின்ன கரண்டியோ இல்லை ஸ்பூனோ வச்சு நம்ம குழலில் எடுத்து ரவையை சேர்க்கும்போது கீழே சிந்தாது. லைட்டாக ஒரு அழுத்தம் கொடுத்துட்டு நம்ம வேக வச்சிடலாம். குழலில் நம்ம இப்போ ரவையை ஃபில் பண்ணியாச்சு. வேக வைக்கும்போது இந்த புட்டு குடத்தில் வந்து தண்ணி நல்லா கொதிச்சிருக்கணுங்க. கொதிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம குழலை வைக்கக்கூடாது. எப்போவுமே இட்லிக்கும் சரி நம்ம புட்டுக்கும் சரி அந்த தண்ணி வந்து நல்லா கொதித்து ஆவி வந்ததுக்கப்புறம் தான் இட்லி ஊற்றி வேக வைக்கணும். அதே மாதிரி புட்டு குழலுமே நம்ம எடுத்து வைக்கணுங்க. கரெக்டாக ஒரு 3 நிமிஷத்தில் உங்களுக்கு புட்டு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நல்லா மேலே ஆவி வரணும். இந்த மாதிரி ஆவி வந்ததுக்கப்புறம் அப்படி வாசம் பார்த்திங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரங்களே இன்றைக்கி உங்கள் வீட்டில் புட்டான்னு கேட்குற அளவுக்கு வாசம் வரும். ரவையில் அவ்வளோ ஃப்ளேவராக சூப்பராக புட்டு ரெடி ஆகிடுச்சுங்க. அந்த தேங்காயோட ஃப்ளேவரோட ரவா புட்டு ரெடி ஆகிடுச்சு. நான் 2 கப் ரவை எடுத்து 2 குழல் புட்டு வந்துருந்துச்சுங்க. இப்போது பின்னாடி ஒரு கத்தி வச்சுட்டு லைட்டாக அப்படி ப்ரெஸ் பண்ணி அழுத்தம் கொடுத்தோம் அப்படின்னா குழல் வந்து சூப்பராக குழலேருந்து புட்டு வெளியில் வந்துடுச்சு. மீதி இருக்கிற மாவும் இதே மாதிரி குழலில் நம்ம ஃபில் பண்ணி வேக வச்சிடலாம். இன்னொன்று, நம்ம வேக வைக்கும்போது ரொம்ப நேரம் வேக வச்சிட்டிங்கன்னா புட்டு வந்து ரொம்ப ஹார்டாகிடும். கரெக்டாக ஒரு 3 நிமிஷம் தாங்க ஆகும். அது கூட ஆகாது. உங்களுக்கு அந்த மேலே ஹோல்ஸ் வழியாக வெந்துருச்சுன்னா உடனே ஆவி வர ஆரம்பிச்சிடும். அதனால் நீங்கள் ரொம்ப நேரம் போட்டு வேக வச்சிங்க அப்படின்னா புட்டு வந்து ரொம்ப ஹார்டாகிடும். இந்த ரவா புட்டுக்கு சிக்கன் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் நான்வெஜ் பிரியராக இருந்தால் சிக்கன் குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கடலை குழம்போட
சிக்கன் குழம்பு, மட்டன் கிரேவி எல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. வெஜ் பிரியராக இருந்தீங்கன்னா வெறும் சர்க்கரை போட்டு நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம். வாழைப்பழம் கூட தேவையில்லை. அந்த அளவுக்கு டேஸ்டான ரவா புட்டு ரொம்ப ஈஸியாக டக்குன்னு செய்தாச்சு. பச்சரிசி மாவு இல்லாத நேரம் இந்த மாதிரி ஒரு ரவா புட்டு செஞ்சு நீங்களும் சாப்பிட்டு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்து அசத்துங்க. நினச்ச உடனே 5 நிமிஷத்தில் நம்ம ரெடி பண்ணக்கூடிய ஈஸியான ஒரு ரெசிபிங்க. நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். 2வது குழலும் வெந்துடுச்சு. குழலேருந்து போட்டு தட்டுக்கு மாற்றியாச்சு. சுட சுட இருக்குது, வாங்க சாப்பிட்லாம். சுட சுட ரவா புட்டு ரெடியாக இருக்குது, வாங்க சாப்பிட்லாம். மீண்டும் அடுத்த ஒரு ரெசிபியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.